வெல்கம் டு ஸ்பைசி சிங்கப்பூர். இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்டாலியன் பாஸ்தா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் கேப்சிகம், ஆனியன், கார்லிக் ஸ்லைசஸ், அப்புறம் போன்லெஸ் சிக்கன், வேக வச்ச பாஸ்தா, பால் 1/2 லிட்டர், அப்புறம் சீஸ். இது செய்யறதுக்கு முதல்ல அடுப்புல ஒரு கடாய் வச்சு ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் சிக்கனை இதுல சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர், 1/2 டீஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா வேக வச்சுக்கலாம். சிக்கன் வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து அதே கடாயில 2 ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆக ஆரம்பிச்சதும் நாம கார்லிக் ஸ்லைசஸை இதுல சேர்த்துக்கலாம். இதை கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து இதுல ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வேக ஆரம்பிச்சதும் கேப்சிகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம். இப்போ கேப்சிகம் எல்லாம் வெந்ததும் நாம சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வேக வச்ச பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தாவை ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
அடுத்து இதில் பால் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். பால் நல்லா கொதிச்சு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் இதை நாம் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ பால் நல்லா திக்காகி க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இதில் மல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக சீஸை ஆட் பண்ணி நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், இட்டாலியன் பாஸ்தா ரெசிபி. நம்ம மசாலாலாம் யூஸ் பண்ணி இது செஞ்சுருக்கோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி இது. இப்போது ரொம்பவே ஹெல்த்தியான இட்டாலியன் பாஸ்தா ரெசிபி ரெடி.